வணக்கம். முத்துக்குமார். நம்ம தமிழ் ஷாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவலும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். இதில் எதுவும் ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கிடையாது. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் இல்லை. அதனால் பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் செபி ரிஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐ பபுள் வருமா வராதா, உண்மை என்ன, ஏஐ பபுள் பார்த்தினா மற்ற தகவல்கள் என்ன, ஓகே, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது. ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து .com பபுள் வந்திருக்கு. அதுக்கப்புறம் 2008 ரியல் எஸ்டேட்டில் ஃபினான்ஷியல் பபுள் ஒன்று லேமன் பிரதர்ஸ் மூலயமா வந்து இந்த மாதிரி ஒன்று ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த தடவை வருமா அப்படின்றதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ரெண்டாவது, இப்போ வந்து இந்த மாதிரி ஏஐ பபுள் வருமா அப்படின்னு நீங்கள் ஒரு கொஸ்டின் நமக்குள்ளே ரைஸ் பண்ணிக்கும் போது, நம்ம வந்து ஒரு சேலரிடாக இருப்போம், இல்லை ஒரு நார்மல் பிஸ்னஸ் மேனாக இருப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், வேலை பார்ப்போம், சேலரி வாங்குவோம், போயிடுவோம். யாராவது ஒரு நியூஸ் நீங்கள் நியூஸ் வேணும்னா எங்கே போய் பார்ப்பீங்க? யூடியூப்பில் பார்ப்பீங்க, இல்லை மீடியாவில் பார்ப்பீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் உங்களுக்கு இன்புட்டாக வரும். பட் ரியலாக அங்கே என்ன நடக்குதுன்றது எக்ஸ்பர்ட்டுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் இது உண்மையிலேயே என்ன நடக்குதுன்றதை டீப்பாக உள்ளே போய் பார்க்க முடியும். ஆனால் நம்மளால் வந்து அந்த மாதிரி உள்ளே டீப்பாக போய் பார்க்க முடியாது. அடுத்தவங்க சொல்கிறத காதில் கேட்டு தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். யாராவது ஒருத்தர் வீடியோ போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடியோ பார்த்துட்டு ஆமாம்மா ஏஐ பபுள் வரப்போகுதான்னு நம்மளாவே பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லுவோம். நமக்கு என்ன தெரியும் ஏஐ பபுள் பற்றி என்ன தெரியும் அப்படின்னா, அது ஒன்றுமே தெரியாது. இன்னொருத்தர் சொல்லியிருப்பார், அதை வச்சு நம்ம சொல்லுவோம். அவர் எங்கே இருந்து சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து யூஎஸில் யாராவது வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. அவங்க எங்கே இருந்து சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே வருமே தவிர, இந்த ரியல் டேட்டா வந்து எங்கேருந்து என்ன நடக்குது அப்படின்றத வந்து நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக நிறைய ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா தான் புரியும். இப்போ வந்து இந்த ஏஐ பபுள் வர்றதுக்கு முன்னாடி முதல் வார்த்தை என்ன பண்ணாங்கன்னா, மார்க்கெட் 2026 25 எண்டில் இல்லை 26 அந்த டயத்தில் வந்து கிராஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. அதை வந்து ஒரு 2 வருஷமாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. மார்க்கெட் கிராஷ் ஆக போகுது. நீங்கள் ராபர்ட் கியோசாகி கூட பார்த்துருப்பீங்க. கோல்டு, சில்வரு, கிரிப்டோவில் போடுங்க, எல்லாம் டவுன் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓகேவா, அவர் 15 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு மார்க்கெட் கிராஷ் ஆக போகுதுன்னு. நடுவில் 2 தடவை கிராஷ் ஆகிடுச்சு. இப்போ இந்த தடவையும் வந்து கிராஷ் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காரு. அது கண்டினியூவாக அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. அதுக்கு ஆப்போஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கிராஷ் ஆரம்பித்து இப்போ கிராஷ்க்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும்ல. அப்போ போய் ஆட்டோமொபைல் செக்டாரை பார்க்குறாங்க, அதில் ஒன்றும் ரீசன் இல்லை. ரியல் எஸ்டேட் செக்டாரை போய் பார்க்குறாங்க, அதில் பெருசாக ஒன்றும் வேலிடாக இல்லை. டெக்னாலஜியை போய் பார்க்குறாங்க, அதில் பெருசாக வேலிடாக இல்லை. இப்போ வேறு எந்த இடத்துல போய் நம்ம காமிக்க முடியும்னா, ஏஐ தான் புதுசாக வந்திருக்கு, அதில் தான் பயங்கரமாக ஏறி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதில் ஒரு சின்ன ஒரு சர்க்குலரை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. மணி சர்க்குலேஷனை வந்து யூஎஸில் கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த என்விடியா அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, என்விடியாலேருந்து போகக்கூடிய பணம் வந்து அப்படியே ஏஐ ரிலேட்டட் கம்பெனிக்கு போகுது. அந்த ஏஐ ரிலேட்டட் இருக்க கம்பெனிகள் என்ன பண்ணுறாங்க, திருப்பி என்விடியாக்கே வந்து ஆர்டரை கொடுக்குறாங்க. அந்த பணம் திருப்பி என்விடியாக்கே போகிற மாதிரி அந்த சிப்பு வாங்குறதுக்காக ஆர்டர் கொடுக்குறாங்க. ஸோ இப்படியே அந்த பணம் வந்து சுற்றி சர்க்குலரில் வருது. ஒரு 4 நிறுவனங்களுக்குள்ளே வந்து அந்த பணத்தை சுழலை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் மார்க்கெட் வந்து மேலே ஏறுற மாதிரி ஒரு பூஸ்ட் காமிக்குது. இப்போது நான் வந்து ₹1,00,000 வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு ஏஐ கம்பெனி வச்சுருக்கீங்க, நான் வந்து என்விடியான்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ₹1,00,000 ஆர்டர் வந்து நான் தரேன். ஆனால் அந்த ₹50,000 வந்து நீ என்கிட்டேருந்தே வந்து சிப்பு வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னால், அப்போ பாருங்கள், அப்போ உங்களுக்கு கொடுக்குற ₹1,00,000 ₹50,000 திருப்பி எனக்கே வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ₹1,00,000 வந்து வருமானம் வந்தது, இப்போ ₹50,000 எக்ஸ்ட்ரா வருமானம் வருது, அப்போ ₹1,50,000 எனக்கு வருமானம் வருதுன்னு சொல்லி நான் எக்ஸ்ட்ராவாக அதை கணக்கு காமிச்சா எப்படி அது அந்த நம்பர்ஸ் மட்டும் பெருசாக தெரியுதா? ஆனால் உள்ளே நடந்தது என்னென்னா, நானே என் பணத்தை ஒருத்தட்ட கொடுத்துட்டு அவர்கிட்டருந்தே ஆர்டராக திருப்பி இன்னொரு தடவை வாங்கிக்கிறேன். இது வந்து இப்போ நான் டேரெக்டாக சொல்கிறேன். அவங்க வந்து 4 கம்பெனி சுற்றி இன்டேரெக்டாக வாங்கிக்கிறாங்க. 4 கம்பெனியில் சர்க்குலேஷனில் வருது இது. அப்போ என்ன ஆகுதுன்னா, வெறும் ₹1,00,000 சம்பாதிக்கக்கூடிய கம்பெனி ₹1,50,000 சம்பாதிக்கக்கூடிய கம்பெனியாக ப்ரொஜெக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி மார்க் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி சில அந்த கம்பெனியோடைய எக்ஸ்ப்ளனேஷனும் வந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை, நாங்கள் கரெக்டாக தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இது ரியல் டிமாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, இதுதான் நம்பர் 1. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, நிறைய பேர் இந்த ஃபஸ்ட்டு டேட்டா வந்தோன்னே அங்கேயே நின்றுட்டாங்க. போச்சு, இது சர்க்குலர்லேயே இருக்குது, அதனால் ஏஐ பபுள் வரப்போகுது, சர்க்குலர்லேயே இருக்குது, அதனால் ஏஐ பபுள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நின்றுட்டாங்க. அதுக்கு அடுத்தது ஒரு டேட்டா வருது. அது என்ன டேட்டான்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூஎஸ் வந்து ஆக்சுவலாக முதல்ல நம்ம பணத்தை பற்றி ஒரு விஷயம் ஜென்ரலாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஃபெடரல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பார்த்துருப்பீங்க. நமக்கு வந்து க்ரோத் கம்மியாக இருந்தால் உடனே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணி பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துவாங்க. திருப்பி நம்மக்கிட்ட நிறைய பணம் வந்துருச்சுன்னா திருப்பியும் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்தி பணம் குறைப்பாங்க. இப்படியே மாற்றி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது ஒரு ஸ்டேபிளாக ஒரு பேலன்ஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்து அந்த பணத்தை நிர்வகிக்கக்கூடிய ஃபெடரலுக்கு வந்து அந்த கட்டாயம் இருக்குது. பணத்தை வந்து அது ஸ்டேபிளாக இருக்கணும், பணம் அதிகமாகவும் போகக்கூடாது, கம்மியாகவும் ஆகக்கூடாது. மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சர்க்குலேஷனும் அதே மாதிரி மெயின்டைன் ஆகணும்.
அப்போ வந்து உலகளாவிய அளவில் எவ்வளோ பணம் இருக்குது, அதை அவங்க சர்க்குலேட் பண்ணி அதை கரெக்டாக பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு இடத்துல பணத்தை வந்து இழக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு ஏற்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அது ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நீங்கள் 2த்துல எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஏற்படுத்துவாங்கன்னு எடுத்துக்கலாம், ஏற்படுன்றதையும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது ரஷ்யா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது 3rd பாயிண்ட்டு. ஓகேவா? 2 பாயிண்ட் பார்த்துட்டோம், இது 3rd பாயிண்ட் பார்க்குறோம். ஸோ ரஷ்யா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, $37 ட்ரில்லியன் அளவுக்கு இருக்கக்கூடிய, நான் உங்களுக்கு டேட்டா வேணால் காமிக்கிறேன். ஸோ அதை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க. நான் ஒருத்தர் பேசின அந்த டைட்டில் உங்களுக்காக காமிக்கிறேன். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, $37 ட்ரில்லியன் இருக்கக்கூடிய கிரிப்டோவை அவங்க ரீசெட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ரஷ்யா வந்து அவங்களுடைய பார்லிமெண்ட்டில் ஒருத்தர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. அப்போது $37 ட்ரில்லியன் இருக்கக்கூடிய கிரிப்டோ கிராஷ் ஆகுது அப்படின்னா, ரீசெட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, அப்போ கிரிப்டோ மார்க்கெட்டில் இப்போ இது வரைக்கும் போட்டுருக்கவங்களோட பணம் என்ன ஆக போகுது, அது மார்க்கெட்டை எந்த அளவில் பாதிக்க போகுது அப்படின்றத வந்து இது 3rd பாயிண்ட்டாக வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். இதனால் பொருளாதார நிலை வந்து வேறு மாதிரி வந்து மாறும். அவங்க வந்து இதை முதல்ல இதுக்கு இந்த கிரிப்டோவை வளர்த்து விடுறதுக்கு வந்து நிறைய ரீசன் சொல்லியிருந்தாங்க. அதாவது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த பிளாக் மணியை ஃபுல்லாக கிரிப்டோக்குள்ளே கொண்டு வந்துடணும், அதுக்கப்புறம் கிரிப்டோவை ரீசெட் பண்ணி விட்டுறணும். ஓகே, இந்த டெரரிஸ்ட் பண்ணுற கண்ட்ரிகள் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, பிளாக் மணியாக வச்சுக்கிறாங்கல்ல, பிளாக் மணியை நம்ம கண்டுபிடிச்சி தேடுறது பதில் கிரிப்டோன்ற ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுத்துட்டோம்னா அவங்க எல்லா ஃபண்டையும் இங்கே கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் கிரிப்டோ வந்து நம்ம ரீசெட் பண்ணிக்கலான்றது உலகளாவிய அளவில் ஒரு பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க, நமக்கு தெரியாது. அந்த மாதிரி கிரிப்டோவை பற்றி சொல்லும்பொழுது ஆரம்ப காலத்தில் நிறைய சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஃபெடரல் வந்து கோல்டை வச்சுக்கிட்டு தான் வந்து ஃபெடரல் அப்படின்ற அந்த 13 குடும்பங்கள் வந்து உலகத்தை ஆட்சி பண்ணுறாங்க. அவங்கள வந்து நம்ம கலைக்கணும் அப்படின்னா கோல்டுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு மைனிங் ப்ராடக்டை வந்து நம்ம உருவாக்கணும். அப்போ கோல்டுக்கு அகெயின்ஸ்டாக கிரிப்டோவை உருவாக்கினதாக வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி அதுக்கு ஒரு 3 வேலிடேஷன் இருக்குது. ஸோ இப்போ பணத்தை வந்து கம்மி பண்ணணும், அவ்வளோதான் மேட்டர். ஓகேவா? ஸோ அதில் ரஷ்யா என்ன சொல்லுது, $37 ட்ரில்லியன் இருக்கக்கூடிய கிரிப்டோவை ரீசெட் பண்ண போகிறாங்க அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த பாயிண்ட் எடுத்துக்கணும். அதுக்கடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா, இந்த ஏஐ மூலியமாக பபுள் வராது, இந்த மாதிரி கிரிப்டோ மூலியமாக தான் வந்து மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏஐ மூலிமா ஏன் பபுள் வராது, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத வந்து இண்டிகேட் பண்ணுறாங்க. அதையும் சொல்கிறேன். இங்கே பாருங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஐடியிலேருந்து .com அந்த ஐடி இண்டஸ்ட்ரியிலேருந்து டெக்னாலஜியில் வந்து நம்ம வந்து லார்ஜஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஷிஃப்ட் நடக்குது. ஏஐக்கு அப்படியே எல்லோரும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறோம். ஸோ இது வந்து சாதாரண ஷிஃப்ட் இல்லை, லார்ஜஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் ஷிஃப்ட்டு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஏஐனால் ஒரு ஏற்றம் கிடச்சிருக்கு பாருங்கள், ஒரு வேல்யூஷன் கிடச்சிருக்குல்ல நமக்கு. இப்போது ₹1000 இருக்கக்கூடிய பங்கு விலை வந்து ₹2000 இருக்குது அப்படின்னா, அந்த ஏஐ காரணமாக அது இவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னா, அதை வந்து நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, ஐயோ ₹1000 இருக்க வேண்டியது ₹2000 ஆகிடுச்சு, இப்போ இது வந்து வேல்யூஷன் அதிகமாகிடுச்சு, இந்த இடத்துல ஒரு பபுள் வரும்னு நம்ம நினைக்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வேல்யூஷன் கம்மின்றாங்க. நீங்கள் டிமாண்டை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க. இது இங்கேருந்து இன்னும் 10 மடங்கு ஏறக்கூடிய அளவில் இது லார்ஜஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஷிஃப்ட் நடக்குது, இன்னும் 10 மடங்கு கூட இது மேலே ஏறலாம் அப்படின்னு அவங்க அதனுடைய பொட்டன்ஷியலை சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி லார்ஜஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஷிஃப்ட்டை பார்க்காதனால 2 மடங்கு 3 மடங்கு ஏறினோடனே இந்த இடத்துல பபுள் வரப்போகுதுன்னு பயப்படுறீங்க. ஆனால் இந்த இடத்துல லார்ஜஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஷிஃப்ட் நடக்கிறனால இதோடைய டிமாண்டை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுறீங்க. இது 10 மடங்கு டிமாண்ட் இருக்கிறத வந்து 2 மடங்குலேயே நீங்கள் வந்து பயந்துடுறீங்க, அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுறீங்க. கிட்டத்தட்ட அவர் எப்படி சொல்கிறாருன்னா, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் சொல்லுவோம்ல, ப்ராஃபிட் ஒரு 10% வந்தோடனே பயந்துக்கிட்டு புக் பண்ணிட்டு வந்துடும், அதுக்கப்புறம் அது 100% ஏறும் இல்லையா? அதைத்தான் அவர் இண்டிகேட் பண்ணுறாரு, நீங்கள் டிமாண்டை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபோமோன்னு சொல்லுவோம், ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டு. கொஞ்சம் ஏறினோடனே பயந்துருவோம், ஐயோ இருக்கிறது போயிருமோன்ட்டு பயந்துட்டு விற்றுட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தா மிஸ் பண்ணிவிடுவோம், அது பெரிய அளவில் ப்ராஃபிட் கொடுத்து பயங்கரமாக போயிடும். ஸோ அதை வந்து அவங்க இண்டிகேட் பண்ணுறாங்க, இது நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்கீங்க ஏஐயை, இது முடிவு இல்லை, இன்னும் மேலே போகும் அப்படின்னு சொல்லி ஏஐ பபுள் இல்லைன்றதை வந்து பிளாக் பண்ணுறாங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறம் தான் இவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, கிரிப்டோவில் வந்து ரீசெட் நடக்க போகுதுன்னு. அப்போது கிராஷ் நடக்க போகுது அப்படின்னா அது எந்த டேரக்ஷன்லேருந்து வரப்போகுதுன்றதை எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் 1875 பென்னர்ஸ் ரிப்போர்ட்டுன்னு ஒரு ரிப்போர்ட் இருக்குது. இப்போ அந்த நீங்கள் யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா, பாபா வங்கா அவர் இது சொன்னார், அதை சொன்னார்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவர் சொல்கிற ப்ரெடிக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா கொடுப்பாங்க. ஓகேவா? ஆனால் நமக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியாது. பட் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். மீடியாவில் போட்டவங்களுக்கும் அந்த டேட்டா முழுசாக தெரியுமான்னு தெரியாது. ஓகேவா? அவர் சொன்னார் அந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு டேட்டா வரும், அதோட ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்றது தான் டேட்டா. ஸோ அப்போது அந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில்
பென்னர்ஸ் ரிப்போர்ட்டுன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை யூஎஸ்லேயும் சரி, நான் இப்போ உங்களுக்கு அதை போட்டு காமிக்கிறேன். இதை பாருங்கள், இப்போ நான் கூகுளில் சர்ச் பண்ணியிருக்கேன். பென்னர்ஸ் சைக்கிள் சார்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இதை வந்து எல்லா சேனல்லையும் வந்து யூஎஸில் வந்து காமிச்சிட்டாங்க. ஆனால் இது என்ன ரிப்போர்ட்டுன்றதை யாருமே காமிக்கல. ஓகேங்களா, நிறைய பேர் இதை காமிச்சிருக்காங்க. ஆனால் அதை தெளிவாக இது எங்கே இருந்து எடுத்தோம், இது என்ன ரிப்போர்ட், இது யார் கொடுத்த ரிப்போர்ட்டு, இது ஏன் இப்போ நடக்கணும், அந்த மாதிரி டேட்டாவை யாருமே கொடுக்கல. வெறுமனே இந்த ரிப்போர்ட் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இதை பற்றி அறகுறையாக சொல்லிடுறாங்க. நமக்கு வந்து இவங்க வேறு எங்கேயோ டேட்டா வச்சுருக்காங்க, ஏதோ வச்சுருக்காங்கன்னு ஒரு பயம் வந்துடும், ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். மேட்டர் என்னென்னா, பென்னர் சைக்கிள் சார்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து 1875 பென்னர்ன்றவர் வந்து அவர் ஒரு ஃபார்மர். இந்த கமோடிட்டிலாம் வந்து எப்போ மார்க்கெட் ஏறுது, எப்போ இறங்குதுன்றது வந்து ஒரு ஒரு ப்ரெடிக்ஷனில் வந்து அவர் கொண்டு வராரு. ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். அது இது வரைக்கும் வந்து அந்த ப்ரெடிக்ஷன்ஸில் 90% மேலே அக்யூரசி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் அந்த டேட்டாவை அவரே கொடுத்துட்டாரு. அவர் வந்து எதுவுமே ஒளிவு மறைவுலாம் இல்லை, கொடுத்துட்டாரு. நீங்கள் வேணால் பிடிஎஃப் போட்டு டவுன்லோட் பண்ணி பாருங்கள் கூகுளில். பென்னர் சைக்கிள் சார்ட் பிடிஎஃப்னு போட்டிங்கன்னா அவரோட மொத்த புக்குமே வரும். நீங்கள் உட்காந்து படித்து பார்க்கலாம். 1875 புக்கு. 1875 அவரோட ப்ரெடிக்ஷன் இப்போ வரைக்கும் 2008 நடந்திருக்கு. ஓகே, 2019 கோவிடில் நடந்திருக்கு. ஓகே, அந்த மாதிரி எல்லா டைமும் அவரோட நடந்திருக்கு. இதில் என்னென்னா, யூஎஸில் நடக்கும்பொழுது இந்தியாவில் நடக்கும்போது ஒரு வருஷம் முன்ன பின்ன இருக்குது. ஓகேவா, அவர் 2022 போட்டிருக்காரு, நமக்கு 2020 போட்டிருப்பாரு, நமக்கு 2019 கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அந்த மாதிரி ஒரு 6 months முன்ன பின்ன இருக்குது, அவ்வளோதானே தவிர. ஆனால் அந்த டயத்தில் வந்து அந்த மார்க்கெட் டவுன் ஆகிறது வந்து நடந்திருக்கு. ஓகேவா, இதைத்தான் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பென்னர்ஸ் ரிப்போர்ட்டை பார்த்து நிறைய பேர் இதை வச்சு வந்து வீடியோ போடுறாங்க. கிராஷ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ எத்தனை பேர் எத்தனை ஆங்கிளில் போடுறாங்க பாருங்கள். ஒரு சிலர் இந்த பென்னர்ஸ் ரிப்போர்ட்டை வச்சு போடுறாங்க, அதுக்கும் ஏஐ பபுளுக்கும் சம்மந்தம் இல்லை. ஒரு சிலர் ஏஐ பபுள் வந்துருச்சுன்னு ஃபஸ்ட்டு டேட்டாவை வச்சு போட்டுட்டாங்க, அந்த சர்க்குலர் இன்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஏஐ பபுளோடைய டிமாண்டு யாருக்கும் தெரியல. ஏன்னா என்விடியாவும் அந்த டாப் லெவலில் இருக்கக்கூடிய 4 கம்பெனிகள், ஒரு 25 கம்பெனிகள் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏஐ வந்து மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் சேஞ்சு, இதை வந்து நம்ம விட்டுறக்கூடாது, பிஸ்னஸில் எடுத்துக்கணும்னு அவங்க வந்து அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை எடுத்திருக்காங்க. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தப்பு, அவங்க வந்து பபுள் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவங்க நம்மளை விட இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்கள்ல, அவ்வளோ ஒரு பெரிய கம்பெனி நடத்துகிறவங்க. ஏதோ ஒரு புதுசாக ஒரு பிளாட்ஃபார்ம் வருது, பிளாட்ஃபார்ம் சேஞ்ச் நடக்குது, இதை வந்து நம்ம கையில் எடுத்துடணும்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்ணி பணத்தை போடுறாங்க. சக்ஸஸாக வந்துருச்சுன்னா உண்மையிலே நம்ம வந்து டிமாண்டை அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாதிரி ஆகிடும், பெரிய அளவில் டவுன் ஆகிடும். ஓகே, இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி. எலான் மஸ்க் வந்து $1 trillion வந்து அவர் சேலரியாக கேட்டிருக்காரு. ஓகே, டெஸ்லாவில். அப்போ டெஸ்லா விட்டு போயிடுவோன்னு அவர் பிளாக்மெயில் பண்ணுறாரு. ஸோ அப்போ அந்த சேலரிக்கு வந்து ஒத்துக்கிறாங்க. $1 trillion எவ்வளோ, 85 லட்சம் கோடி. 85 லட்சம் கோடின்னா பார்த்துக்கோங்க, 5 கோடி 10 கோடி இல்லை, லட்சம் கோடி இல்லை, 85 லட்சம் கோடி பணம் கேட்குறாரு. உலகத்திலேயே நம்பர் 1 அப்படின்ற அளவுக்கு வந்துடும். இப்போ அவர் நினச்சா வந்து சில நாடுகளையே சிங்கப்பூரே விலைக்கு வாங்கலாம், அவ்வளோ அளவுக்கு வந்து சேலரி கேட்டிருக்காரு. அதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. அதுக்கு வந்து சில டார்கெட்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஏன் இந்த அளவுக்கு அப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு அந்த இடத்துல க்ரோத் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. ஓகேவா, ஐடென்டிஃபை பண்ணிட்டு தான் இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. நமக்கு மேலே இன்னும் ஒரு லேயர் இருக்குல்ல, நமக்கு மேலே பல லேயர் இருக்குது, ஒரு லேயரில் பல லேயர் இருக்குது. அந்த லேயர் டேட்டா நமக்கு டவுன்லோட் ஆகிறதுக்கு இன்னும் 5 வருஷம் ஆகும். அதனால் நம்ம இங்கே இருந்துக்கிட்டு உடனே நடுவில் இருக்கிறவங்க சொல்கிறது, இல்லை சும்மா வைரல் ஆகிறதுக்காக சொல்கிறத வந்து நம்ம டக்குன்னு இண்டிகேட் பண்ணி எடுத்துக்கக்கூடாது. ஸோ இதுக்கு பின்னாடி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும். மார்க்கெட் கிராஷ் அப்படின்ற டைட்டிலுக்கு பின்னாடி என்னென்ன வந்திருக்குது, ஃபஸ்ட்டு ஏஐ பபுளோடைய அந்த சர்க்குலேஷன் டேட்டா வந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த டேட்டாவை லாக் பண்ணிட்டாங்க. இல்லை அதில் வந்து டிமாண்டை வந்து நம்ம தான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம், அதோடைய டிமாண்ட் இன்னும் வேறு லெவலில் இருக்குது, நீங்கள் பயந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மார்க்கெட்டு பீக்கில் போயிடும் அப்படின்றது. இதுக்கு நடுவில் வந்து இந்த ஓரளவு மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியாதவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட மேலே இருக்கிறவங்கள வந்து பார்ப்பாங்க, அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது 2 உதாரணம் கிடச்சிருது. ஒன்று வந்து ராபர்ட் கியோசாக்கியோடைய ட்விட்டு, 2வது வந்து வாரன் பஃபட்டோடைய ஃபண்டு. அவர் வந்து எங்கேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் கேஷாக வச்சுருக்காரு. ஒரு பெரிய கிராஷ் வரும், அப்போ வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அதனால் கேஷாக வச்சுருக்காரு இப்போ வரைக்கும் அவர். ஸோ இது ஒரு பெரிய நியூஸாக இருக்குது. இதை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கண்டிப்பாக கிராஷ் வரும் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ராபர்ட் கியோசாக்கி ஒரு பக்கம் ட்வீட் போட்டுட்ருக்காரு, அதை பார்த்துட்டு கண்டிப்பாக கிராஷ் வரும்னு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கிராஷ் வரதுக்கு இப்போ எவ்வளோ பரவலான டேட்டா இருக்குன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு. ஆனால் எல்லாருமே வந்து ஒரு டவுன் வரப்போகுது, அந்த டவுன் எப்படி வரப்போகுதுன்றது யாருக்கும் தெரியல. அதனால் அவங்கவுங்க இது இப்படி வரலாம் அப்படி வரலான்னு சொல்கிறாங்க. நார்மலாக சைக்கிளில் ஒரு டவுன் வரும், அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய பங்குச்சந்தையில் இருக்கக்கூடிய பங்குகளில் பெரும்பாலான பங்குகள் புக் வேல்யூவோட 20 மடங்கு 30 மடங்குலாம் ஏறி இருக்குது. நார்மல் வேல்யூஷனை விட கோவிட்டுக்கு அப்புறம் 10 மடங்கு ஏறிடுச்சு எல்லா கம்பெனியும். உங்களுக்கே தெரியும், 5 கம்பெனி ஏறிடுச்சு, 5 மடங்கு ஏறிடுச்சு, 10 மடங்கு ஏறிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து வேல்யூஷன் அதிகம் தான். ஆனால் அதுக்கேற்ற அளவில் அந்த இடத்துல ஆர்டர்ஸ் இருக்குங்கிறது தான் உண்மை.
ஓகேவா? அதனால் நம்ம இதை வந்து ஒரே ஷாட்டில் நம்ம வந்து விட்டுறலாம் அப்படின்லாம் வந்து இருக்க முடியாது. நம்ம ட்ராவல் பண்ணி தான் ஆகணும். மொத்த டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி இதில் என்னென்ன நடக்குதுன்றதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் நோட் பண்ணிகிட்டே வந்தால் தான் நமக்கு கிளியர் டேட்டா கிடைக்குமே தவிர, ஏதாவது ஒரு டேட்டாவை வச்சு அந்த ஒரு டேட்டா பக்கம் சாஞ்சிடாதீங்க. ஏன்னா அதனால தான் நான் இதை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். எங்கே இருந்தெல்லாம் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வருது, இதை வந்து ரூமராக சொல்லலாம், இல்லை வைரல் மெசேஜஸ்ன்னு சொல்லலாம். பயங்கர வைரல் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஏஐ பபுள்ன்ற ஒரு வேர்டு வந்து வைரல் மெசேஜ் ஆயிடுச்சு. மார்க்கெட் கிராஷ், யூஎஸ் எக்கனாமி வந்து கிராஷ் ஆக போகுது அப்படின்ற அந்த ஒரு வைரல் மெசேஜும் வந்துருச்சு. இதனால் டோட்டல் ஸ்டாக் மார்க்கெட்டே கிராஷ் ஆகுன்ற அந்த வைரல் மெசேஜ். இந்த மெசேஜுக்கு சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இத்தனை இடத்துல சோர்ஸ் இருக்குது, ஒரு இடத்துலேருந்து வரல. ஓகேவா? அப்போது இத்தனை இடத்துல இந்த சோர்ஸ் வருது. அந்த சோர்ஸ்லாம் கட் ஆகிடுச்சான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ பபுளுக்கு மட்டும் கட் பண்ணியிருக்காங்க, மற்றது எதுவுமே இன்னும் கட் பண்ணலை. ஆனால் மற்றது எதுவுமே வந்து பெரிய வேலிடேஷன் கிடையாது, வேல்யூவேஷன் கொடுக்குற மாதிரியான ஒரு டேட்டா கிடையாது. அப்போ நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் அடுத்தது என்ன நடக்க போகுது, என்ன பண்ண போகிறாங்கன்றதை பார்க்கணும். ரெண்டாவது, எலியாட் வேவில் சில பேர் வந்து இன்னும் 5th வேவ் இருக்குது, 2026 வரைக்கும் அந்த 5th வேவ் ரன் ஆகும், அதுக்கப்புறம் தான் வந்து மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி 2026 வரைக்கும் பாசிட்டிவ் மூவ்மெண்ட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த பென்னர்ஸ் ரிப்போர்ட்டு என்ன சொல்லுது அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துருவோம். பென்னர்ஸ் ரிப்போர்ட்டை பொறுத்தவரை இப்போ நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 2019 அவங்க என்ன போட்டிருக்கிறாங்க தெரியுதுங்களா? நான் கர்சர் வைக்கிறது தெரியுது. 2019 டவுன் ஆகும்னு சொல்லி போட்டிருந்துருக்கிறாரு. அதுதான் பீக்கு, அங்கேருந்து இறங்கியிருக்கு. அடுத்து 2026 ஒரு சின்ன டவுன் வந்து போட்டிருக்கிறாரு, ஒரு கிராஷ் வந்து போட்டிருக்காங்க. அது வந்து 2032 வரைக்கும் நீடிக்கும். திருப்பி மார்க்கெட் 2032 தான் நம்ம பையிங்கான ஒரு வேல்யூஷனில் வரும். அப்போ வாங்கினீங்கன்னா திருப்பி 2034 போகுன்றது அந்த பென்னர்ஸ் ப்ரெடிக்ஷன். ஓகே, அதுக்கப்புறம் அங்கேருந்து 2032 35 வந்து ரொம்ப பீக்கில் போகும் அப்படின்ற மாதிரி அவர் போட்டிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த இடத்துல எப்போ பை பண்ணணும் எப்போ செல் பண்ணணுன்றதையும் வந்து அவங்களே போட்டிருக்கிறாங்க அந்த பென்னர்ஸ் ரிப்போர்ட்டில். அதை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவர் வந்து கமாடிட்டி ப்ராடக்ட்டை வந்து அப்போ ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு அந்த காலத்தில். இங்கே பாருங்கள், இதை வந்து முதல்ல அவர் ஏ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஒரே நிமிஷம். இப்போ பாருங்கள், அவர் வந்து இதை என்ன சொல்கிறாரு, ஏ அப்படின்னா 3 கொடுத்துருக்காரா, ஏபிசின்னு. ஏ அப்படின்னா என்னென்னா இயர்ஸ் இன் விச் பேனிக் ஹேவ் அக்கர்டு அண்ட் வில் அக்கர் அகைன் அப்படின்றத கொடுத்துருக்காரு. அடுத்தது இதெல்லாம் திருப்பி இந்த மாதிரி பேனிக் இந்த வருஷத்தில் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காரு. அந்த பேனிக்கு அப்புறம் ஒரு கிராஷ் மார்க்கெட் வந்து டவுன் ஆகுன்றதை அவர் கொடுக்குறாரு. அவர் ஒரு ஃபார்மர். ஓகே, அவர் வந்து அப்போயே வந்து ஏன் இந்த மாதிரி மார்க்கெட்டில் ஏற்றம் இறக்கம் நடக்குதுங்கிறத வந்து அவருடைய ஒரு ஃபார்முலா வச்சு அவர் ப்ரெடிக்ட் பண்ணுறாரு. அது புக் இருக்குது, அந்த புக்கு நீங்கள் டெவலப் பண்ணி பார்த்துக்கோங்க, இல்லை வாங்கி பார்த்துக்கோங்க. நான் இப்போ மேட்ருக்கு ஒரு ஹெட்லைன்ஸை மட்டும் கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் உங்களுடைய ஆர்வத்தை பொறுத்து நீங்கள் டெப்த்தாக போகிறதெல்லாம். அடுத்தது பியில் வந்து கொடுத்துருக்காரு, இயர்ஸ் ஆஃப் குட் டைம்ஸ், ஹை ப்ரைஸஸ் அண்ட் த டைம் டு செல் ஸ்டாக்ஸ் அண்ட் வேல்யூஸ் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காரு. அடுத்து சிக்கு என்ன கொடுத்துருக்காரு பாருங்கள், இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் டைம்ஸ், லோ ப்ரைஸஸ் அண்ட் அ குட் டைம் டு பை ஸ்டாக்ஸ், கார்னர் லாட்ஸ், குட்ஸ் எக்ஸட்ரா அப்படின்றத கொடுத்துருக்காரு. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வாங்கணும். சியில் தான் வந்து பையிங் பண்ண வேண்டிய லோ ப்ரைஸ்லாம் இருக்குது அப்படின்றதையும், ஏல வந்து விற்க வேண்டிய ஹை ப்ரைஸ்லாம் இருக்குன்ற மாதிரி கொடுத்துருந்தாரு. அதே தான் 2019 ஒரு கிராஷ் வந்துச்சு. திருப்பி இப்போ 2020 ஒரு சின்ன லெவலில் கொடுத்துருக்காரு. அந்த பியில் கொடுத்துருக்காரு பாருங்கள், 2026 தெரியுதுங்களா? இங்கேருந்து கீழே இறங்கும், அதுக்கப்புறம் திருப்பி பெரிய பூம் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எப்போ வருதுன்னா 2032 வருது அப்படின்ற மாதிரி அந்த பென்னர்ஸ் சார்ட்டு போட்டிருக்காங்க. இதை தான் வந்து இதை ஒரு சோர்ஸாக வச்சுக்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ சோர்ஸ் எத்தனை இடத்துலேருந்து வந்திருக்குன்றது புரிஞ்சிச்சிங்களா? 1 யூஎஸ் உடைய கிரிப்டோ ரீசெட்டு, 2 பென்னர்ஸ் ரிப்போர்ட்டு, 3 ஏஐ பபுள், 4 எலியாட் வேவ், 5 ஸ்டாக் மார்க்கெட்டுடைய வேல்யூஷன். நிறைய கம்பெனிகள் 5 மடங்கு 10 மடங்கு வேல்யூஷன் இருக்குது. புக் வேல்யூ பார்த்திங்கன்னா 100 மடங்குலாம் சில கம்பெனிகளில் இருக்குது அந்த வேல்யூஷன். 6 நம்மளை விட மேலே இருக்கிறவங்களுடைய ஒப்பீனியன், ராபர்ட் கியோசாக்கி, அப்புறம் வந்து வாரன் பஃபட், இவங்களுடைய ஒப்பீனியன்ஸ், அவங்களுடைய நகர்வுகள், இதெல்லாம் வந்து நமக்கு இந்த ஏஐ பபுள்ன்ற அந்த வார்த்தையையும் மார்க்கெட் கிராஷ் என்ற வார்த்தையையும் வந்து வைரல் மெசேஜாக ஆக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் என்ன நடக்குன்றது உங்களுக்கோ எனக்கோ யாருக்குமே தெரியாது. ஓகே, ஆனால் ஒரு டவுன் வந்தால் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பணம் வச்சுக்கணும், அவ்வளோதான் விஷயம். ஒரு பெரிய கிராஷ் வந்தால் அந்த இடத்துல நம்ம சர்வேவலுக்கு பணம் வச்சுக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா பணத்தை பிரித்து வச்சுக்கணும், அவ்வளோதான். இப்போ வாரன் பஃபட் பார்த்தீங்கன்னா கேஷாக வச்சுருக்காரு, ஆனால் கோல்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேங்கிறார். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆனால் ராபர்ட் கியோசாக்கி என்ன சொல்கிறாரு, கோல்டில் போட்டு வச்சுக்கோங்கன்றார். இப்போ அவங்களுக்குள்ளேயே எவ்வளோ முரண்பாடு இருக்குன்னு தெரியுதுங்களா? ஸோ இது ஒவ்வொருத்தவங்களுடைய ஸ்டைல். ஆனால் ராபர்ட் கியோசாக்கி ஒரு வார்த்தை சொல்லுவார், மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா அதுதான் டைம், நம்ம பணக்காரங்க ஆகிறதுக்கான அது ஒரு டைம் அப்படின்னு சொல்லுவார். ஓகேவா? அப்போனா என்ன அர்த்தம்னா எப்பயுமே காசை ரெடியாக வச்சுக்கோங்க, மார்க்கெட் விழுந்துச்சுன்னா நம்ம வாங்குறதுக்கு பணம் வேணும். வாரன் பஃபட் இப்போ அதான் பண்ணுறாரு, கேஷாக வச்சுருக்காரு. அவர் கோல்டாக வச்சுருக்கலாம், ஆனால் கேஷாக வச்சுருக்காரு, மார்க்கெட் விழுந்தால் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கார்.
ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் சோர்சஸ், இதெல்லாம் தான் கம்ப்ளீட் டேட்டா. இந்த டேட்டா எல்லாமே உங்களுக்கு வந்து நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். இவ்வளோ டேட்டாவையும் யாருமே சொல்லல. எல்லாரும் ஒரு டேட்டா தான் சொல்லியிருக்காங்க. நான் அதனால் கம்ப்ளீட் டேட்டா வந்து உங்களுக்கு குடுத்துட்டேன். அந்த NVIDIAவோட சர்க்குலேஷன்லேருந்து பென்னர்ஸ் ரிப்போர்ட் வரைக்கும் எல்லாமே குடுத்துட்டேன். ஸோ நீங்க வந்து இதில உங்களுக்கு எல்லாமே புரியுதா? தெளிவா இருக்கா? ஓகே. இல்ல ஏதோ ஒரு நாலேட்ஜ் எனக்கு கிடைச்சிருக்கு சார். நான் இதுக்கப்புறம் இங்கேருந்து நான் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் போய்க்கிறீங்க. அப்படின்றதெல்லாம் கீழ வந்து எனக்கு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோவுடைய யூசேஜ் பத்தி, இந்த வீடியோல பயனடைஞ்சீங்களா இல்லையான்றத. அதுக்கப்புறம் டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாதவங்க டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா, என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கமெண்ட்லேயும் வந்து என்னுடைய ரெஃபரல் லிங்க் குடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி நீங்க சப்போர்ட் பண்ணலாம். ஓகேவா? நன்றி, வணக்கம்.